ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 28 மே 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், எதெல்லாம் டாப் லூசர்ஸ், யூஎஸ் மார்க்கெட் வந்து எதுக்காக மிக்ஸ்டாக க்ளோஸ் ஆச்சுது, க்ரூட் எதுக்காக ரேலி ஆச்சுது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 44 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துச்சு. நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையை அச்சீவ் பண்ணதுக்கப்புறமாவே கொஞ்சமே கன்சால்டேஷன் மோட்டில் தான் இருக்குது. 2 நாளாக சரிவு தான் சந்திச்சிட்ருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா ஒரு 44 பாயிண்ட் வந்து நெகட்டிவாக தான் காட்டுது. ஸோ இது இன்னுமே மார்க்கெட் வந்து விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தான் இது இண்டிகேட் பண்ணுது. அப்புறம் ஸ்டாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டாப் கெய்னர்ஸில் ஃபஸ்ட் இருக்கிறது டிவிசி லேபு பார்த்திங்கன்னா ஒரு 136 பாயிண்ட் வந்து ரேலி ஆச்சுது. ஸோ நேற்றுமே நல்லா ரேலி கொடுத்துச்சு. ஸோ நேற்றே சொன்ன மாதிரி Q4 ரிசல்ட்டோட இம்பேக்டில் தான் டிவிசி லேப் வந்து நல்லாவே ரேலி ஆகிட்டுருக்குது. அப்புறம் எஸ்பிஐ லைஃப் வந்து டாப் கெய்னர்ஸில் செகண்ட் இருக்குது, 40 பாயிண்ட்ஸ் ரேலியாக இருந்துச்சு. ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து டாப் கெய்னர்ஸில் தேர்ட் இருக்குது, அது ஒரு 14 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. ஸோ இந்த ரெண்டுமே வந்து எல்ஐசியோட ரிசல்ட் வந்துருந்துச்சு. ஸோ அது வந்து ரொம்பவே நல்ல ரிசல்ட்டாக மார்க்கெட்டால் பார்க்கப்படுது. ஸோ அதோட இம்பேக்டில் தான் இந்த 2 லைஃப் இன்சூரன்ஸ் ரிலேட்டட் கம்பெனிஸுமே வந்து ரேலி கொடுத்துருக்கு. ஏற்கனவே ரெண்டுமே வந்து ஓரளவு லோவர் பாயிண்டில் தான் இருந்துச்சு. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மந்த் லோவில் இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல பையிங் பாயிண்டில் இருந்ததுனால, ஏற்கனவே எல்ஐசியும் வந்து நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணதுனால இந்த ரெண்டுமே நல்லா ரேலி ஆச்சுது. அப்புறம் பிபிசிஎல்லில் பார்த்திங்கன்னா ஒரு 9 பாயிண்ட் விழுந்துருக்குது. இதுதான் டாப் லூசர்ஸில் தேர்ட் இருக்குது. ஸோ பிபிசிஎல்லில் பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக க்ரூடு ப்ரைஸஸ்லாம் வந்து ரொம்பவே விழுந்ததுனால பிபிசிஎல் வந்து நல்லாவே ஷூட்டப் ஆச்சுது. இப்போ மறுபடியும் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் வந்து கொஞ்சமாக ரேலியாக ஆரம்பித்ததுனால, அது மட்டும் இல்லாமல் பிபிசிஎல்லும் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறதுனால எல்லோரும் ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பவர் கிரிட் கார்ப்பை பார்த்தோன்னா ஒரு 5 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. பவர் கிரிட் கார்ப்போட Q4 ரிசல்ட் வந்து இருந்துச்சு. அதில் நெட் ப்ராஃபிட் வந்து 3.5% வந்து விழுந்துருக்குது. ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 4137 crore அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இது எஸ்டிமேட் பண்ணதை விட ரொம்பவே கம்மியாக இருந்ததுனால பவர் கிரிட் கார்ப்போ வந்து ஒரு 5 பாயிண்ட் விழுந்துருக்குது. டாப் லூசர்ஸில் பவர் கிரிட் கார்ப் செகண்ட் இருக்குது. டாப் லூசர்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அதானி போர்ட்ஸ் தான் இருக்குது, ஒரு 31 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. ரீசெண்டாக வந்து அதானி போர்ட்ஸ் வந்து சென்செக்ஸில் ஆட் ஆக போகிறது அந்த நியூஸ் வந்ததுனால நல்லாவே ரேலியை கொடுத்துச்சு. ஏறக்குறைய 52 வீக் ஹைக்கே போயிடுச்சு. இப்போ வந்து ப்ராஃபிட் புக்கிங்னால விழுந்துருக்குது. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம்னா டவ் வந்து ஒரு 216 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. S&P 500 ஒரு பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. நாஸ்டாக் வந்து ஒரு 99 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. டவ் எதுக்காக இந்த அளவுக்கு வீழ்ச்சியை சந்திச்சிச்சின்னு பார்த்தோம் அப்படின்னா, ட்ரெஷரி ஈல்டு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ட்ரெஷரி ஈல்டோட அந்த ரேலி தான் வந்து டவ் இந்த அளவுக்கு விழுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் ஒன்று வரப்போகுது. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து கொஞ்சமாக பயத்தில் வந்து விழ வச்சுருக்குறாங்க. அப்புறம் நாஸ்டாக்கை பார்த்தோம் அப்படின்னா நாஸ்டாக் வந்து இந்த அளவுக்கு ரேலியை கொடுத்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து என்விடியா தான். என்விடியா ரிசல்ட்டை கொடுத்ததுலேருந்தே நல்ல ரேலியை கொடுத்துட்ருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஏஐ ஸ்டாக்ஸுமே வந்து ஒரு பூஸ்டப் மோடில் இருக்குது. எல்லாமே பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் நல்லாவே ரேலி ஆகிட்டுருக்குது. எல்லா ஏஐ ஸ்டாக்லையுமே ஒரு மொமெண்டம் இருக்குது. அதுதான் வந்து நாஸ்டாக்கை இந்த அளவுக்கு ரேலி பண்ண வச்சுருக்குது. அப்புறம் க்ரூடு பார்த்திங்கன்னா பிரெண்ட் வந்து $1.21 வந்து ஒவ்வொரு பேரலுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. 84.31 ஒவ்வொரு பேரலும் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்குது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஒபாக் ப்ளஸோட மீட்டிங் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த டைமும் வந்து அவங்க ப்ரொடக்ஷன் கட் பண்ணுவாங்களா என்னங்கிறத பற்றி டீட்டெயில்ஸ் அவங்க கொடுக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த மீட்டிங்கில். ஸோ அதோட
ஒரு முன்னோட்டமாக தான் வந்து க்ரூட் வந்து இந்த அளவுக்கு ரேலியை கொடுத்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் டாலருமே கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஒரு 1 வீக் லோவில் இருக்குது டாலரு. ஸோ அதுவும் சேர்ந்து வந்து க்ரூடை இந்த அளவுக்கு ரேலி பண்ண வச்சிருச்சு. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃப்யூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.